சுபிய நாமத்தினாலே இந்த நாளிலே தெய்வ சமூகத்தில் கூடி வந்திருக்கிற உங்கள் யாவருக்கு நன்றி நான் தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் அவரையும் ஆசீர்வதித்து கர்த்தர் நடத்துவாராக. அல்லேலூயா. கர்த்தருடைய கிருபை நம்மோடு கூட இருக்கிறபடினாலே ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். பிரியமானவர் நாட்களின் கர்த்தர் கிருபைகளை அதிகமாய் தந்து நம்மை நடத்துவாராக. கழிந்த சில வாரங்களாக மாதங்களாக வெளிப்படுத்தின விசேஷத்தை நாம் ஆராய்ந்து பார்க்கும்படியான ஒரு பெரிய பாக்கியத்தை கர்த்தர் தந்து கொண்டு இருக்கிறபடினாலே என் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். கழிந்த நாட்களே ஆண்டவராய் இயேசு பிரியமானவர்களே யோவான் கண்ட தரிசனம், அவர் பிரியமானவர்களே பிரதான ஆசாரியனாய் அவர் வீற்றிருக்கிற அந்த தரிசனத்தை அவன் கண்டான் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். வெளிப்பாடு 1வது அதிகாரம் 13வது வசனத்தில் மார்பருகே பொற்கச்சை கட்டினவராக பிரியமானவர்களே நிலையங்கி தரித்து அவர் மனுஷகுமாரனுக்கு ஒப்பானவரே அங்கே நிற்கிற ஒரு காட்சியை அவன் காண்கிறான். அவன் நின்ற இடம் 7 பொன்குத்து விளக்கு. 7 பொன்குத்து விளக்கு என்பது 7 சபைகளை குறிக்கிற ஒரு காரியம். அல்லேலூயா. ஆண்டவராய் இயேசு சபை நடுவில் மகா பிரதான ஆசாரியனாக அந்த ஊழியத்தை அவர் செய்து கொண்டிருக்கிற அந்த காட்சியை அவன் காண்கிறதை நீங்களான பார்க்க முடியும். ஆண்டவரை ஒரு நியாய தீர்ப்பு செய்கிறவராக அவன் காணவில்லை. கர்த்தரை அவன் சிங்காசன வீட்டிலிருந்து அவர் பூமி ஆளுகிறவராக அவன் பார்க்கவில்லை. மாறாக சபை நடுவில் இன்றைக்கும் நமக்காக பரிந்து பேசுகிற ஒரு பிரதான ஆசாரியனாய் யோவானுடைய கண்கள் கண்டது. அல்லேலூயா. கழிந்த நாட்களே அந்த பிரதான ஆசானுடைய ஊழியத்தை குறித்து சில காரியங்கள் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளவும், கழிந்த 2 வாரங்களாக பலிபீடத்துடைய மேன்மை, அந்த பிரதான ஆசாரியன் பலிபீடத்திலே அவன் செய்கிற அந்த ஊழியத்துடைய மேன்மை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளும்படியான ஒரு கிருபையை கர்த்தர் தந்தபடினாலே என் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். அல்லேலூயா. உற்சாகம். அல்லேலூயா. கர்த்தருடைய கிருபை நம்மோடு கூட இருக்கட்டும். இன்றைக்கு ஒரு காரியத்தை, இன்று முதல் சில காரியங்களை நாம் கற்றுக்கொள்ளும்படியாக இருக்கிறோம். என் ஆண்டவருடைய சாயலை குறித்து நாம் பார்க்கும்படியாக இருக்கிறோம். அல்லேலூயா. 7 பொன் குத்து விளக்கு நடுவில் பிரதான ஆசாரியனா இன்றைக்கு வீற்றிருக்கிறேன். இந்த பூமியிலே வாழ்ந்த இயேசு அல்ல, இன்றைக்கு பிதாவின் வலது பார்சத்துல 7 பொன் குத்தவில உலாவுகிற ஒரு பிரதான ஆசானுடைய இருக்கிற என் ஆண்டவருடைய சாயல் என்ன என்பதை குறித்து நாம் அறிந்து கொள்ளும்படியாக இருக்கிறோம். அல்லேலூயா. அதனாலதான் சொல்ல, விக்கிரகத்தை வீட்டில் நினைச்ச கூடாது. அது ஆண்டவருடைய சாயல் அல்ல, அது கர்த்தர் அல்ல. என்ன தெரியுமா, நீங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இன்னைக்கு என்ன 50 ஸ்டுடியோக்காரன் போட்டோ எடுத்தாலும் என் உருவம் மாறுமா? என் உருவம் மாறுமா? மாறாது. வேணா என் ட்ரெஸ் என்ன செய்யலாம்? மாறலாம். என்னோட கெட்டப் வேணா நம்ம மாற்றிக்கலாம். முடி இப்படி சீவலாம், இப்படி சீவலாம், இப்படி சீவலாம், அப்படி சீவலாம். ஆனால் என் சாயல் மாறுமா? மாறாது. ஆனால் 50 படத்தை எடுத்து பாருங்க, எல்லாத்தையும் வித்தியாசமா இருக்கு. அந்த படங்கள் என்ன தெரியுமா? நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கிறானோ, நான் என்கிட்ட இருக்கு, நான் முடிஞ்சா நான் உங்களை அனுப்பித்தாரேன். படங்கள் முதல்ல ஜனங்கள் பயன்படுத்தின இயேசுநாத அந்த சாயல் என்ன படத்தை பயன்படுத்தினாங்க தெரியுமா? கருணாமூர்த்தி என்கிற படத்தில் உள்ள அந்த சாயலை தான் பயன்படுத்தாங்க. எத்தனை பேர் தெரியும்? தெரியாது. ஏன்னா அதுதான் முதலாக தமிழ்ல ஜீசஸ் என்கிற பேர்ல இயேசுடைய வாழ்க்கை வரலாக வெளியிடப்பட்ட முதல் படம் கருணாமூர்த்தி. அந்த படத்துல அந்த நடிச்சார்ல நடிகர், அந்த நடிகர் தான் இயேசுவின் சாயல்ல அங்க படமா வச்சிருந்தாங்க. அதை தான் வீட்டில் வச்சு வணங்கினாங்க. அப்ப இவங்க வணங்குறது யாரை வணங்கினாங்க? நடிகரை வணங்கினாங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. நீங்க புரிஞ்சுக்கிறாங்க. அதுதான் முதலாக இயேசுங்கிற சாயல வெளிப்பட்ட படம். அதற்கு பிற்பாடு ஜீசஸ் என்கிற பேர்ல நிறைய படங்கள் வெளியானது. அடுத்தது லூக்கா சுவிசேஷத்தை மையமாக வச்சு இந்தியன் கேம்பஸ் குரூசைட் ஃபார் கிரைஸ்ட் அவங்க ஒரு படம் எடுத்திருந்தாங்க. லூக்கா சுவிசேஷத்தை மையமாக வச்சு அந்த படத்தில் உள்ள அந்த படம் திரும்ப வந்துச்சு. அந்த படத்தை மக்கள் இதுதான் இயேசுனான்னு சொல்லி வாங்கி வச்சு வணங்க ஆரம்பிச்சாங்க. அந்த படம் யாருடைய படம்? அதில் நடிச்ச நடிகனோட படம். வெளிநாடுகளில் படம் எடுத்தாங்க ஜீசஸ். இப்போ பார்த்தீங்கன்னா இப்ப ரீசெண்டா பயன்படுத்தக்கூடிய படம் என்ன படம் தெரியுமா? அவருடைய அந்த இது நீங்க பார்த்தீங்கன்னா இந்த குருசி கர்த்தருடைய கல்வாரி காட்சின்னு அந்த படங்கள் என்ன தெரியுமா? நீங்க அந்த படத்தை பார்த்து பேஷன் ஆஃப் கிரைஸ்ட் என்று சொல்லக்கூடிய ஒரு படம் இருக்கு, தமிழ் படம். அது வெளிநாட்டில் எடுத்த படம், த பேஷன் ஆஃப் கிரைஸ்ட்.
ஒன்லி கல்வாரி அவ கெத்செமனே டு உயிர்த்தெழுது வரலாம், வேற எதுவுமே அதில் இருக்கு. 3 மணி நேரம் ஓடும். அவர் பட்ட பாடுகள் நேச்சுரலா எடுத்துருவாங்க அந்த படம். அந்த காட்சி தான் இப்ப என்ன செய்தான் படமாக்கி வித்துட்டு இருக்கிற. அதை நம்ம மக்கள் வாங்கி வச்சிருக்காங்க. அந்த படம் யாருடைய படம்? ஒரு நடிகனோட படம். நல்லா புரிஞ்சுக்கணும். அப்ப நம்ம வீட்டுல வச்சிருக்கிற படங்கள்லாம் நடிகனோட படமே தவிர அது உண்மையான இயேசு கிடையாது. அல்லேலூயா. உச்சாரம் சொல்ல அல்லேலூயா. நீங்க அது அதான் ஆரம்பத்துல சொல்ல, விக்கிரகத்தை வீட்டுல வைக்காதீங்க. விக்கிரகம் வீட்டுல இருந்தா பிசாசு அங்கே குடியிருப்பான். சத்துருடைய கிரியை கண்டிப்பாக இந்த வீட்டுல இருக்கும். வேதாதன சொல்ல, வேதாதத்தோட பேசுவேன். ஏன்னா அது ஒரு நடிகனுடைய படம், அது உண்மையான சாயல் இல்ல. என் ஆண்டோட உண்மையான சாயல் என்ன தெரியுமா? வாசிக்கலாம் வெளிப்படுத்தின விசேஷம் 1வது அதிகாரம். இயேசுவுடைய ஒரிஜினாலிட்டி சாயல் என்ன தெரியுமா? வாசிக்கலாம் வெளிப்பாடு 1வது அதிகாரம் 13ல இருந்தே வாசிக்கலாம். அந்த 7 கொத்து விளக்குகளின் மத்தியிலே நிலைங்கி தரித்து மார்பருகே பொற்கச்சை கட்டியிருந்த மனுஷகுமாரன் ஒப்பானவரை கண்டேன். நல்ல அவருடைய சிரசு மயிரும் வெண் பஞ்சு, அவருடைய தலையும் அவருடைய மயிரும் வெண் பஞ்சை போலவும் உறைந்த மலையை போலவும் வெண்மையாக இருந்தது. அவருடைய கண்கள் அக்னி ஜுவாலையை போல் இருந்தது. அவருடைய பாதங்கள் உலைக்களத்தில் காய்ந்த பிரகாசமான வெண்கலம் போல் இருந்தது. அவருடைய சத்தம் பெருவெள்ளத்து இரைச்சலை போல் இருந்தது. தமது வலது கரத்திலே 7 நட்சத்திரங்களை ஏந்தி கொண்டிருந்தார். அவர் வாயிலிருந்து இருபுறமும் கருக்குள்ள பட்டயம் புறப்பட்டது. அவருடைய முகம் வல்லமையாய் பிரகாசிக்கிற யோவான் கண்ட காட்சி இதுதான். என் ஆண்டவராகிய பிதாவுடைய வலது பாரிசத்துல இன்றைக்கு உங்களுக்காக எனக்காக பரிந்து பேசுகிறார். 7 பொன் குத்து விளக்கு நடுவே உங்களுக்காக எனக்காக பரிந்து பேசுகிறார். என் ஆண்டவராய் இயேசுவின் சாயலை யோவான் காண்கிறான். இதுதான் அவருடைய ஒரிஜினாலிட்டி சாயல். பூமியிலே மனித சாயலாக வந்தார். ஆனால் அவர் இன்னைக்கு பூலோகத்து பிரியமானவர்களே, பரலோக ராஜ்யத்துல அவர் இருக்கக்கூடிய அந்த சாயலை காண்கிறான். அந்த சாயலை தான் எழுதுறான். அல்லேலூயா. இதுதான் அவருடைய ஒரிஜினல் சாயல். இந்த சாயல் எந்த வீட்டில ஒரு படம் இருக்கா? எந்த வீட்டில படம் இருக்கா? இதுதான் அவருடைய இயேசுடைய சாயல். அப்ப உங்க வீட்டில் இருக்குது யாரு? உங்க வீட்டில் இருக்க படத்துல இருக்குது யாரு? நடிகர்கள். நடிகனை தான் வணங்கிட்டு இருக்கீங்க. நல்லா புரிஞ்சுக்கிட்டோம். ஜீசஸ்ங்கிற பேர்ல உள்ள எந்தெந்த படத்துல நடிச்சாங்களோ அந்த படம் எல்லாம் இன்னைக்கு போட்டோ வந்திருக்கு. அதை விலைக்கு வாங்கி வீட்டுல வச்சுட்டு இதுதான் இயேசுநாதர். பைபிள் சொல்ல அவருடைய சாயல் அழகா சொல்லுது. இதுதான் அவருடைய சாயல், ஒரிஜினாலிட்டி சாயல். அதனால இயேசு கற்றுக் கொடுத்தார், அவரை தொழுது கொள்ளுகிற ஆவியோடும் உண்மையோடும் என் ஆண்டவர் ஆராதிக்க கற்றுக்கொள்ள. அல்லேலூயா. ஆவியோடு உண்மையோடும் கர்த்தர் ஆராதிக்க. அவருக்கு சாயல் கிடையாது. அவர் ஆவியாக இருக்கிறார். அவர் ஆவியாக இருக்கிறார். ஆவியான தேவனுக்கு ரூபம் கிடையாது. ரூபம் இல்லைனால சொரூபமும் நம்ம 2 தான் வீட்டில் வச்சிருக்கோம். வாயில் தான் சொல்லலாம், ரூபம் கிடையாது சொரூபம் கிடையாது. 2 வீட்டில் இருக்கு. யோசித்து பார்க்கணும். இன்றைக்கு இந்த சாயல்ல ஒரு சாயலை குறித்து நாம் பார்க்கும்படியாக இருக்கு. 14வது வசனத்தை இன்றைக்கு நாம் ஆராய்ந்து பார்க்கும்படியாக இருக்கிறோம். வேதம் நமக்கு என்ன கற்றுக் கொடுக்கிறது? அவருடைய சிரசு மயிரும் வெண் பஞ்சை போலவும் உறைந்த மலையை போலவும் வெண்மையாக இருந்தது. அவருடைய கண்கள் அக்கினி ஜுவாலையை போல இருந்தது. அல்லேலூயா. உச்சாரம் சொல்ல அல்லேலூயா. ஆண்டவருடைய கழுத்துக்கு மேலே உள்ள சாயலை எழுதுகிறான். ஆண்டவருடைய தலையினுடைய சாயலை அவன் கண்டு எழுதுகிறான் யோவான். அவருடைய சிரசு, அவருடைய தலை, அவருடைய மயிர், தலை மயிர் பிரியமான எப்படி இருந்ததா? அது வெண் பஞ்சை போலவும் உறைந்த மலையை போலவும் அது வெண்மையாக இருந்தது. இது எதை குறிக்கிறதுமா? என் ஆண்டவருடைய பரிசுத்தத்தை குறிக்கிற ஒரு காரியம். அல்லேலூயா. உச்சாரம் சொல்ல அல்லேலூயா. பரிசுத்தம் உள்ள தேவனுடைய சாயலை பார்க்கிறோம்.
பரிசுத்தமுள்ள தேவனுடைய சாயலை பார்க்க அது வெண்மையாக இருக்கிறது. அவருடைய தலை அவ்வளவு வெண்மையாக இருக்கிறது. ஒரு பைபிள் சொல்லுது வெண்மையான கம்பளியை போல இருந்ததாம். அது அவ்வளவு தூய்மையாக இருந்தது. அதுல எந்த ஒரு அழுக்கும் இல்லை. அவர் அவ்வளவு தூய்மையான ஒரு சாயலாக இருக்கிறார். அவருடைய தலைமயிர் அவ்வளவு வெண்மையாக அது இருக்கிறது. அந்த காட்சியை யோவான் காண்கிறான். அவர் பரிசுத்தம் உள்ள தேவன். அல்லேலூயா. அந்த வெண்மை, அந்த சிரசு மயிர் அவருடைய பரிசுத்தத்தை குறிக்கிறது. அவருடைய பரிசுத்தத்தின் சாயலை அவன் காண்கிறான். வேதம் சொல்லுகிறது, லேவியராகமம் 11வது அதிகாரம், லேவியராகமம் 11வது அதிகாரம், திருப்பிக் கொள்ளலாம், 45வது வசனம். நான் உங்கள் தேவனாய் இருக்கும்படி உங்களை எகிப்து தேசத்து வரப்பண்ண கர்த்தர் நான் பரிசுத்தர் ஆகி நீங்களும் பரிசுத்தம் உள்ளவர்களாக இருங்கள். அல்லேலூயா. உச்சாம சொல்ல அல்லேலூயா. ஆண்டவர் சொல்ல நான் பரிசுத்தர். உங்களை எகிப்து தேசத்தில் அழைத்து வந்தேன். அந்த அடிமைத்தன அந்த தேசத்திலிருந்து அழைத்து வந்தேன். அந்த நொறுக்கப்பட்ட தேசத்திலிருந்து அழைத்து வந்தேன். ஒன்றுமில்லாமல் நிர்கதியாக இருந்த அந்த தேசத்திலிருந்து உங்களை அழைத்து வந்த தேவனாய கர்த்தர் நான் பரிசுத்தர். அதனால் நீங்களும் பரிசுத்தம் உள்ளவர்களாக இருப்பீர்கள். அல்லேலூயா. அல்லேலூயா. இங்க ஆண்டவர் இந்த பரிசுத்தம் உள்ளவர்களாக இருப்பீங்க சொல்றார் இல்லையா? அவர் எதற்காக இந்த வார்த்தையை பயன்படுத்துறார் தெரியுமா? அவர் ஏன் இந்த வார்த்தையை பயன்படுத்துறான்னு சொன்னா ஒரே ஒரு காரியம். 43 44 வசனத்தை வாசிக்கலாம். சாரி, 41 இருந்து வாசிக்கலாம். தரையில் ஊறுகிற பிராணிகள் எல்லாம் உங்களுக்கு அருவருப்பா இருக்க கடவுது. அவைகளை புசிக்க கூடாது. தரையில் ஊறுகிற சகல பிராணிகளிலும் வயிற்றினால் நகருகிறவைகளையும் நாளுக்கெல்லாம் நடமாடுகிறவைகளையும் அநேக கால்கள் உள்ளவைகளையும் புசியாதிருப்பீர்களாக. அவைகள் அருவருப்பானவைகள். ஊறுகிற எந்த பிராணிகளிலும் உங்களை அருவருப்பாக்கி கொள்ளாமலும் அவைகளால் தீட்டுப்படாமலும் இருப்பீர்களாக. அவைகளாலே நீங்கள் தீட்டுப்படுவீர்கள். நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர் நான் பரிசுத்தர் ஆகியால் தரையில் ஊறுகிற எந்த பிராணிகளிலும் உங்களை தீட்டுப்படுத்தாமல் உங்களை பரிசுத்தமாக்கி கொண்டு நீங்கள் பரிசுத்தராக இருங்கள். அல்லேலூயா. உச்சாமச்சல் அல்லேலூயா. ஆகாரத்திலே பரிசுத்தம் உள்ளவர்களாக இருக்கணும். ஆகாரத்தினால் உங்களை தீட்டுப்படுத்தக்கூடாது. ஆண்டவர் தெளிவாக எழுத எவைகளை புசிக்க வேண்டிய எவைகளை புசிக்க கூடாது. ஆகாரத்தில் நீங்கள் நானும் பிரியமானவர்களே பரிசுத்தம் உள்ள பிள்ளைகள். அதுதான் ஆண்டவர் சொல்றாரு, நான் பரிசுத்தர். இந்த ஆகாரத்தினால உங்களை தீட்டுப்படுத்தாதீங்க. இது எனக்கு அருவருப்பான ஆகாரம். இது நான் அருவருக்கிற காரியம். இதை நீங்கள் எந்த காரியத்தை நீங்க செய்யக்கூடாது என்று சொல்லி ஆண்டவர் தெளிவாக எழுதுகிற ஒரு காரியத்தை நீங்கள் அறிந்து கொள்ள முடியும். அல்லேலூயா. உச்சாம அல்லேலூயா. ஆண்டவர் முழு உலகத்தை அழிக்கிறார் நோவாவுடைய காலத்துல. அப்போ ஒரு பேழை உருவாக்கப்படுகிறது. அந்த பேழையில எல்லா மிருகங்களும் உள்ளே போனது. அருவருப்பான மிருகங்கள், அசுத்தமான மிருகங்கள், சுத்தமான மிருகங்கள், சுத்தமான பறவைகள், அசுத்தமான பறவை எல்லாம் உள்ளே போனது. ஆனா கர்த்தருக்கு பலி செலுத்தப்பட்டது சுத்தமான பறவைகள். அல்லேலூயா. உச்சாமச்சல் அல்லேலூயா. உச்சாமச்சல் அல்லேலூயா. பரிசுத்த கூட்டம் நடுவில் ஜொலித்தே சொத்த ஜோதிய ஆரோபிய யோவேளைய ஆடேயானஞ்சமாரிரோ ஆரோபிய யோவேளைய ஆடேயானஞ்சமாரிரோ சோத்த வீரம் சொத்த ஜோதிய வீரமா அசுத்தமே குண சோத்த வீரம் சொத்த ஜோதிய வீரமா அசுத்தமே குண பாவினி பாவினானையா தேவாயிரக்க செய்ய மாட்டீரோ பாவினி பாவினானையா தேவாயிரக்கம் செய்ய மாட்டீரோ பரிசுத்த கூட்டம் நடுவே ஜொலித்தேனம் சொத்த ஜோதிய ஆரோபிய
வேளையோ ஆடு நெஞ்சமாறிலே ஆறு வேளையோ ஆடு நெஞ்சமாறிலே. அல்லேலூயா. உற்சாகம் சொல்ல அல்லேலூயா. லேவியராகமம் 11:45 ஆண்டவர் சொல்லுகிறார், நான் பரிசுத்தர் ஆகியால் நீங்களும் பரிசுத்தம் உள்ளவர்களாக இருப்பீங்க. எதற்காக சொன்னால் ஆகாரத்தில் ஒரு பரிசுத்தம் உண்டாயிருக்கும். அல்லேலூயா. கர்த்தர் அருவருக்கிற வெறுக்கிற எதுவும் நினைச்சக்கூடாது, நாம் ஆகாரமாய் உட்கொள்ளக்கூடாது. கர்த்தருக்கு தேவை சுத்தமானது. அவர் பரிசுத்த கூட்ட நடுவில் வாசம் பண்ணுகிற தேவன். நீங்களும் நானும் பரிசுத்தம் உள்ளவர்களாக இருக்கும்போது கர்த்தர் நடுவில் வாசம் நம்மை ஆசீர்வதிக்க வல்லமுள்ள தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. அதான் எனக்கு ஏற்ற பரிசுத்தம். நான் எப்படி இருக்கிறேன் அதே போல நீங்க இருக்கணும். நான் அருவருப்பானதை நான் பலியாக ஏற்றுக்கொள்வதில்லை, ஊனமானதை நான் பலியாக ஏற்றுக்கொள்வதில்லை. அதே போல நீங்கள் அருவருப்பான எதை நினைச்சோட புசிக்க கூடாது, பரிசுத்தமா இருக்கணும். ஆனா நீங்க ஆண்டவருடைய பிள்ளைகள். அல்லேலூயா. நாம் ஆண்டவருடைய பிள்ளைகள், அவருடைய சொந்த சனம். அல்லேலூயா. அவருடைய இரத்தத்தினாலே மீட்கப்பட்ட சனம். அதனால எல்லாம் கிடைக்கும் சொல்லி வாயில போட்டு நினைச்சக்கூடாது, அரைச்சிட்டு போகக்கூடாது. அல்லேலூயா. கர்த்தர் விரும்புகிற பரிசுத்தம் இருக்கணும். இரண்டாவது ஒரு இடத்துல கர்த்தர் பயன்படுத்த அதே லேவியராகமம் 19வது அதிகாரம் திரும்ப ஆண்டவர் எழுதுறார். லேவியராகமம் 19வது அதிகாரம் 2வது வசனத்தை வாசிக்கலாம். நீ இஸ்ரவேல் புத்திரரின் சபை அனைத்தோடும் சொல்ல வேண்டியது என்னவென்றால், உங்கள் தேவனும் கர்த்தருமாகிய நான் பரிசுத்தர் ஆகியால் நீங்களும் பரிசுத்தராக இருங்கள். அல்லேலூயா. ஆண்டவர் தெளிவாக எழுதுகிறார், இஸ்ரவேல் ஜனங்கள் சபையை பார்த்து நீ சொல்லு. மோசேயை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், சபையை பார்த்து நீ சொல்லு. என்ன சொல்லணும்? இஸ்ரவேலின் தேவனும் கர்த்தருமாகிய நான் பரிசுத்தமுள்ள தேவன். அல்லேலூயா. ஆகியால் நீங்களும் பரிசுத்தமா இருங்க. ஏன் இந்த வார்த்தை இங்க பயன்படுத்தினார்? அங்க நான் சொன்னேன் ஆகாரத்தில் பரிசுத்தம் உண்டாயிருக்கும். அல்லேலூயா. இங்க ஏன் இந்த வார்த்தை பயன்படுத்துறாரு? அடுத்த வசனத்தை படிக்கலாம். உங்களில் அவனவன் தன் தன் தாய்க்கும் தன் தன் தகப்பனுக்கும் பயந்திருக்கவும் என் ஓய்வு நாட்களை ஆசரிக்கவும் கடவீர்கள். நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர். விக்கிரகத்தை நாடாத வாரிப்பிக்கப்பட்ட தெய்வல்ல உங்களுக்கு உண்டாக்காத நான் உங்கள் தேவனாகிய போதும். இதுக்கு தான் சொன்னாரு பரிசுத்தமா இருங்க. முதல்ல சொன்னேன் ஆகாரத்துல பரிசுத்தம் உண்டாயிருக்கணும். இங்காண்டு சொல்லாரு நான் பரிசுத்தர் நீங்களும் பரிசுத்தமா இருங்க. எதுல பரிசுத்தமா இருக்கணும்? முதல்ல தாய் தகப்பனுக்கு பயந்து இருக்கணும். அல்லேலூயா. அதுதான் பரிசுத்தம். அல்லேலூயா. உற்சாகம் சொல்ல அல்லேலூயா. ஆண்ட கற்றுக்கூட தாய் தகப்பனு பயந்து இருக்கும். எதிர்த்து பேசாத, எது கேள்வி கேட்காத. கர்த்தர் அனுமதிக்கல. கர்த்தர் தெளிவா எழுத நான் பரிசுத்தர் நீயும் பரிசுத்தமா இருக்கணும். தாயும் தப்பு நினைச்சே பயப்படு. பயப்படலன்னு சொன்னா நீ பரிசுத்தமா இல்ல. இன்னைக்கு அன்னைக்கு நாங்க ஜோம் பண்றோம், நாங்க பைபிள் வாசிக்கிறோம், நாங்க எல்லாத்துக்கும் அந்நிய பாஷை வீட்டுல போனா தகப்பன என்ன ஆண்டவர் சொல்ல நீ அருவருப்பானவன்னு சொல்றாரு. அல்லேலூயா. அப்படிப்பட்ட கர்த்தருடைய பார்வையில அருவருப்பானவன். ஏன்னா கர்த்தருக்கு பயம் தெளிவா சொல்ல, அவருக்கு பயப்படு. தாயும் தகப்பனும் பயப்படும் தான் கர்த்தருக்கு பரிசுத்தமானவன். அல்லேலூயா. உச்சாம சொல்ல அல்லேலூயா. தாயும் தகப்பனும் பயப்படு தான் கர்த்தருக்கு பரிசுத்தமானவன். இரண்டாவது ஆண்டு அதே வசனத்துல சொல்றாரு பாருங்க, என் ஓய்வு நாள் என்ன செய்யணும்? ஓய்வு நாள்ல அதான் அடிக்கடி சொல்றேன், ஓய்வு நாள்ல குடும்ப வீடு உறவுக்கார வேணும் டிராவல் பண்ணக்கூடாது. ஓய்வு நாளை ஆசரிக்கணும். அவன் தான் பரிசுத்தவான். ஓய்வு நாள்னா எப்படி ஆசரிக்கணும்? பரிசுத்தமா ஆசரிக்கணும். அல்லேலூயா. ஏதோ கோயிலுக்கு வந்தா போனேன்னு நினைச்சக்கூடாது, இருக்கக்கூடாது. எனக்கு ஒரு செக்ரட்டரியே தெரியும், எந்த சபைன்னு சொல்ல மாட்டேன். நாளை அங்கே போய் நிற்பேன், உங்க குறியா உங்களை பத்தி இப்படி சொன்னாங்க. நமக்கு அந்த பொழைப்பு வேண்டாம். எனக்கு ஒரு செக்ரட்டரி, நாங்கள் இருந்த சபை 10 தாண்டிட்டாலே போதும். கடைசி பிரசங்க முடிச்சுட்டு ஜோம் பண்ணி முடிச்சுட்டு பார்த்தா செக்ரட்டரியை காணாது. செக்ரட்டரியா காணாது. அந்த ஆள வண்டி எடுத்து வரேன், ஏன்னா இன்னொரு சபைக்கு போகணும், வண்டி எடுத்துட்டு வரேன். வண்டி எடுத்து வந்தா ஒயின் ஷாப் கேட்டில் தொங்கிட்டு இருப்பாரு. கோயில் அந்த கதவை திறந்தா இவன் தான் முதல்ல போய் பாட்டில் என்ன செய்யணுமா
ஆளியாரு கோயில் செக்ரட்டரி. அங்கே கேட்டில் போய் தொங்கிட்டு பாரு. நானும் பார்த்துட்டு சிரிச்சுட்டே போவேன். வேற என்ன வழி? யோசித்து பாருங்க. அப்படி கோயிலுக்கு வந்து எந்த பிரயோஜனமும் இல்லை. வேற ஓய்வு நாள் ஆசிரியர் ஆண்டவர் ஓய்வு நாள் கரெக்டாக கோயிலுக்கு போகணும்பா. எல்லாம் கோயில் முடிஞ்சு மீதியை பார்த்தேன். அது பரிசுத்தம் இல்லை. ஓய்வு நாள்னு சொன்னால் அது கர்த்தருக்கு ஏற்ற நாள். அல்லேலூயா. காலை முதல் இரவு அந்த 24 மணி நீங்கள் எப்படி இருக்கணும்? பரிசுத்தம் உள்ள பிள்ளைகளாக இருக்கணும். அல்லேலூயா. அதை அனுசரிக்கணும், அதை ஆசரிக்கணும். கர்த்தருக்கு பிரியமான நாளை அதை அனுசரிக்க வேணும். அதான் வேதம் சொல்லுகிறது. அதுதான் கர்த்தருக்கு ஏற்ற பேர். அதான் சொன்னார், அதுதான் பரிசுத்தம். நான் விரும்புகிற பரிசுத்தம் தான். நான் பரிசுத்தர் ஆகிய நீங்கள் பரிசுத்தமாக இருங்க. அடுத்த சொன்னார், விக்கிரகத்தை வணங்காத. வாரிப்பிக்கப்பட்ட விக்கிரத்தை உன் வீட்டில் கொண்டு வைக்காத, அது அருவருப்பானது. நீ பரிசுத்தமா இருக்குன்னு சொன்னா பரிசுத்தம் உள்ள தேவன் ஆவியோடு உண்மையோடு ஆறாது. அல்லேலூயா. விக்கிரத்தை கொண்டு வச்சுட்டு வீட்டை நீ பரிசுத்த குலைச்சலாக்காத. ஏன்னா அப்படித்தான் சொல்ற. 4வது வசனம் என்ன சொல்லுது? விக்கிரங்களை நாடாமலும் வாரிப்பிக்கப்பட்ட தெய்வங்களை உங்களுக்கு உண்டாக்காமல் இருப்பேன், நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர். நான் கர்த்தர்ப்பா. நீ வார்ப்பிக்கப்பட்ட தெய்வத்தை உண்டாக்க நீ யார்? அப்படிதான் கேட்கிறார். வீட்டில் ஒன்று வைக்காத. முதல்ல சொன்னேன், ஆகாரத்துல பரிசுத்த ஆண்டு சொன்ன, நான் பரிசுத்தர், எனக்கு நீங்கள் பரிசுத்தம் உள்ளவர்கள இருங்க சொன்னாரு. இங்க சொல்றாரு, தகப்பனுக்கு பயப்படு, தாய்க்கு பயப்படு, ஓய்வு நாள் அனுசரி, விக்கிரங்க பின்ன போகாத, என்ன தேடி வா. அல்லேலூயா. அதுதான் பரிசுத்தம். கர்த்தர் விரும்புகிற பரிசுத்தம் அதுதான். 3வதாக ஒரு வசனம் சொல்லுது பாருங்க. லேவியராகமம் 20வது அதிகாரம். ஆண்டவர் எல்லாவற்றையும் பிரித்து பிரித்து எழுத. லேவியராகமம் 20வது அதிகாரம் 26வது வசனத்தை படிக்கலாம். கர்த்தராகிய நான் பரிசுத்தராய் இருக்கிறபடினாலே நீங்களும் எனக்கு ஏற்ற பரிசுத்தராய் இருப்பீங்களாக, நீங்கள் என்னுடையவர்களாய் இருக்கும்படிக்கு உங்களை மற்ற ஜனங்களை விட்டு என்ன செய்த? பிரித்தெடுத்தேன். நல்ல கொஞ்சம் அஞ்சனம் பார்க்கிறவர்களும் குறி சொல்லுமாய் இருக்கிற புருஷனாகிலும் ஸ்திரீ ஆகிலும் கொலை செய்யப்பட வேண்டும். கல்லறிவார்களாக. அவர் இரத்தப்பள்ளி அவர்கள் மேல் அஞ்சனம் பார்க்காத, குறி கேட்காத, மந்திரவாதத்தை தேடி போகாத. நீ கிறிஸ்தவனே மந்திரவாதம் பண்ணுங்க, அழிஞ்சு போறது. கிறிஸ்தவனே மந்திரவாதம் பண்றான், அழிஞ்சு போறது. யோசித்து பார்க்கணும். வேதம் அழகாக கற்றுக் கொடுக்கிறது. ஆண்டவர் அந்த வசனம் தெளிவா சொல்ல, கர்த்தராகிய நான் பரிசுத்தராய் இருக்கிறபடினாலே நீங்கள் எனக்கு ஏற்ற பரிசுத்தம் உள்ளவர்களா இருக்கணும். நான் எப்படி அதே போல நீங்க இருக்கணும். அதனால அந்த சாயலை பார்க்க, அவர் பரிசுத்தம் உள்ள தேவனுடைய சாயலை யோவான் காண்கிறார். அந்த பரிசுத்தம் இன்றைக்கு சபைக்கு தேவை என்று சொல்லி அவன் வெளிப்படுத்துகிறான். அல்லேலூயா. அந்த பரிசுத்தம் இன்றைக்கு சபைக்கு தேவை. ஏன்னு சொன்னா கர்த்தருடைய தலை பரிசுத்தமாக இருக்கிறது. ஆண்டவரே சபைக்கு தலையாக இருக்கிறார். அல்லேலூயா. அந்த தலை பரிசுத்தமாக இருக்கும்போது அவருடைய சரீரமாக நாம் எப்படி இருக்க வேண்டும்? பரிசுத்தம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். யோவானுடைய தரிசனத்தை நீங்க பார்க்கணும். இதான் யோவான் கண்ட தரிசனம். கர்த்தர் ஒவ்வொரு இடத்துல எனக்கேற்ற பரிசுத்தமா இருங்க இருங்க சொல்லும் போது ஒவ்வொரு காரியத்தை விளக்க சொல்லுகிறார். முதலாவது சொன்னால், பிரியமானவர்களே, ஆண்டவர் கற்றுக் கொடுத்தார், பிரியமானவர்களே, தேவையில்லாத ஆகாரத்தை விலகிரு. இரண்டாவது கற்றுக் கொடுத்தார், தகப்பனு பயப்படு, ஓய்வு நாளை சரியாக நீ அனுசரி, விக்கிரங்களை தேடி போகாத, வார்ப்பிக்கப்பட்ட விக்கிரத்தை வீட்டில் கொண்டு வைக்காத. இங்க கற்றுக் கொடுக்கிறாரு, குறி கேட்காத, அஞ்சனம் பார்க்க போகாத, அல்லேலூயா, மந்திரவாதம் செய்யாத, அழிஞ்சு போயிருங்க. அப்படிப்பட்டவன் கர்த்தருக்கு அருவருப்பானவன். கர்த்தர் அப்படிப்பட்ட ஜனத்தை வெறுக்கிறார். ஏன்னா அவனுக்குள்ள கர்த்தருக்கு ஏற்ற பரிசுத்தம் இல்லை. கர்த்தர் சபையை பார்த்து எழுதுகிறார். அந்த சபைக்கு சொல்லுகிறார். ஏன்னா இதே வசனத்தை பேதுரு பயன்படுத்தணும். 1 பேதுரு 1வது அதிகாரம் 16வது வசனத்தை படிக்கலாம். 1 பேதுரு 1:16. வேதம் நமக்கு என்ன கற்றுக் கொடுக்கிறது? புதிய ஏற்பாட்டில் பவுல் எழுதலாம், பேதுரு பயன்படுத்துகிற வார்த்தை, கர்த்தராகிய நான் நீங்களும்
பரிசுத்தரைப்பில் எங்கே எழுதியிருக்குது? லேவியராம் 20:26 எழுதப்பட்டது. பேதுரு பயன்படுத்தான். எனக்கு கேட்ட பரிசுத்தம் உங்களுக்கு தேவை. அல்லேலூயா. உச்சாமச்சல் அல்லேலூயா. சபைக்கு எழுதுகிறான் பேதுரு. ஆண்டுடைய சீஷன் எழுதுகிறான். கத்த சொல்லி இருக்கிறாருப்பா, அவரு கேட்ட பரிசுத்த சபைக்கு தேவை. அல்லேலூயா. உச்சாமச்சல் அல்லேலூயா. அவரு கேட்ட பரிசுத்த அஞ்சனம் பார்க்க ஓடாத, மந்திரவாதத்தை தேடி போகாத. எத்தனை குடும்பத்தை அழிக்கிறதுக்கு ஓடுறீங்க? கத்தர் உங்க குடும்பத்தை நிர்மலமாக்கிடுவார். உச்சாமம் சொல்ல அல்லேலூயா. எத்தனை குடும்பத்தை அழிக்க ஓடுறீங்க? கத்தர் குடும்பத்தை நொறுக்கிடுவார். ஏன்னா அது கத்தருக்கு பிரியம் இல்லாத காரியம், கத்தர் அருவருக்கிற காரியம். விக்கிரங்களை வீட்டில் கொண்டு வைக்காதீங்க. ஆண்டவர் எழுதி வைத்து இருக்கிறார். அவருக்கு கேட்ட பரிசுத்தம் இருந்தால் விக்கிரங்க இருக்கக்கூடாது. அது கத்தருக்கு அருவருப்பானது. கத்தர் விரும்பாத ஆகாரத்தை சாப்பிடாது. ஏன்னா அவர் பரிசுத்தம் உள்ள தேவன். அல்லேலூயா. அவருடைய தலை சபையுடைய தலை பரிசுத்தமாக இருக்கிறது. அவருடைய சிரஸ், அவருடைய மயிரும் பிரியமான வெண் பஞ்சை போலவோ அது வெண்மையாக இருக்கு. உறைந்த மலை போல அது வெண்மையாக இருக்கிறது. அவர் பரிசுத்தம் உள்ள தலை இங்க இருக்கும்போது அவருடைய சரீரமா நான் இப்படி இருக்கணும், அவரை போல பரிசுத்தமாக இருக்கணும். அல்லேலூயா. அவரு கேட்ட பரிசுத்தம் எனக்குள்ள இருக்கணும். யோவானுடைய தரிசனத்தை பார்த்தீங்களா? என் ஆண்டவர் எப்படிப்பட்ட தரிசனம் உள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. பரலோக ராஜ்யத்தை என் ஆண்டவர் அப்படி இருக்கிறார். அவரை தரிசிக்க போகிற நாம், அவரோடு கூட உட்கார போகிற நாம் எப்படி இருக்கணும்? யோசித்து பார்க்கணும். வேதம் நமக்கு தெளிவாக சொல்லுகிற ஒரு காரியம் தான். இதோடு விட்டு விடவில்லை. வேதம் இன்னொரு காரியத்தை சொல்லுகிறது. பரலோகத்திலே ஆண்டவரை நோக்கி எழும்புகிற சத்தம் என்ன தெரியுமா? ஏசாயா 6வது அதிகாரம். திருப்பிக் கொள்ளலாம். ஏசாயா 6வது அதிகாரம் 2-3 வசனத்தை வாசிக்கலாம். 1-2-3 வசனத்தை வாசிக்கலாம். உசியா ராஜா மரணமடைந்த வருஷத்துல ஆண்டவர் உயரமும் உன்னதமான சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்க கண்டேன். அவருடைய வஸ்திர தொங்கலால் தேவாலயம் நிறைந்திருந்தது. சேராபீன்கள் அவருக்கு மேலாக நின்று ஒவ்வொருவருக்கும் அவ்வாறு சட்டைகள் இருந்தன. தந்தன் முகத்தை மூடி உட்கார்ந்து வேதம் அழகா சொல்றது பார்த்தீங்களா? வேதம் அழகா சொல்றது. அடுத்த வசனம் சொல்றது 3வது வசனம். ஒருவேறு வேறு நோக்கி சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் 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 என்று பூமி அனைத்தும் அவருடைய மகிமையால் நிறைந்திருப்பதாக. அல்லேலூயா. உச்சாம சொல்ல அல்லேலூயா. பரலோகத்திலே சிங்காசனை ஆண்டவர் வீற்றிருக்கிறார். அவர் பக்கத்தில் சேராபீன்கள் போற்றுகிற ஒரே ஒரு வார்த்தை, சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் 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 பூமி அனைத்தும் அவருடைய மகிமையினால் நிறைந்திருப்பதாக. அல்லேலூயா. பரலோகத்தில் வீற்றிருக்கிற ஆண்டவர் பரிசுத்தம் உள்ள தேவன். அந்த மகிமை பூமியில நிறைந்திருக்கும். அல்லேலூயா. உச்சாமசல் அல்லேலூயா. அழகாக போற்றி பாடுகிறார்கள். சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் பரிசுத்தரே பரிசுத்தரே, சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் பரிசுத்தரே பரிசுத்தரே, ஆராதனை உமக்கு ஆராதனை ஆராதனை உமக்கு ஆராதனை ஆராதனை உமக்கு ஆராதனை ஆராதனை உமக்கு ஆராதனை. கேருபீன்கள் சேராபீன்கள் போற்றிடும் எங்கள் பரிசுத்தரே. கேருபீன்கள் சேராபீன்கள் போற்றிடும் எங்கள் பரிசுத்தரே. ஆராதனை உமக்கு ஆராதனை ஆராதனை உமக்கு ஆராதனை ஆராதனை உமக்கு ஆராதனை ஆராதனை உமக்கு ஆராதனை. அல்லேலூயா.
அல்லேலூயா. சேராபீங்க சொல்ல வார்த்தை, சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர். அல்லேலூயா. இதோடு முடியல பிரியமானவர்களே. 4 ஜீவன்கள் ஆண்டவரை போற்றாங்க. என்ன சொன்னாங்க தெரியுமா? வெளிப்படுத்தின விசேஷம் 4வது அதிகாரம். வெளிப்படுத்தின விசேஷம் 4வது அதிகாரம் 8வது வசனத்தை வாசிக்கலாம். அந்த 4 ஜீவன்களிலும் ஒவ்வொன்றும் அவ்வாறு சிறவிலுள்ளவர்களும் சுற்றிலும் உள்ளேயும் கண்களால் நிறைந்தவைகளுமாய் இருந்தன. அவைகள் இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவருமாகிய சர்வ வல்லமுள்ள தேவனாய கர்த்தர் பரிசுத்தர் 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 என்று இரவும் பகலும் ஓய்வில்லாமல் சொல்லி கொண்டிருந்தான். அல்லேலூயா. பரலோகத்தில் ஓய்வில்லாத ஒரு சத்தம். அந்த சத்தத்துக்கு முடிவே கிடையாது. அல்லேலூயா. அந்த சத்தத்துக்கு எண்டே கிடையாது. ஓய்வில்லாமல் இரவும் பகலும் கேட்கப்படுகிற ஒரே சத்தம் என்ன தெரியுமா பிரியமானவர்களே? இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவருமாகிய சேனைகளின் தேவனாய கர்த்தர் பரிசுத்தர் 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 என்கிற ஒரு சத்தம் பரலோக ராஜ்யத்தை குறித்து கொண்டே இருக்கிறது. அல்லேலூயா. அந்த பரிசுத்தம் உள்ள தேவன் குத்து விளக்கென்று உலாவிக் கொண்டிருக்கிற தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. பிரியமான நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். என் தேவனாய் கர்த்தர் அவ்வளவு பரிசுத்தம் உள்ளவராக இருப்பார் என்று சொன்னார். கேருபீன்களும் சேராபீன்களும் பிரியமானவர்களே 4 ஜீவன்கள் அவரை பரிசுத்தம் உள்ள தேவனாக அவரை காணுமானார். பிரியமான சபையின் ஆண்டவர் எப்படி பார்த்து கொண்டிருக்கிறது? அல்லேலூயா. என் சபை ஆண்டவர் எப்படி பார்த்து கொண்டிருக்கிறது பிரியமானவர்களே? அவரை பார்க்கிற நம்முடைய கண்கள் இன்றைக்கு நாம் எப்படி வாழ்ந்து கொண்டிருக்க அவரை போல ஒரு பரிசுத்தமான வாழ்க்கை நமக்கு இருக்கிறதா? யோவான் அந்த காட்சியை காண்கிறான். அவரை பரிசுத்தமுள்ள தேவனாக அந்த காட்சியை யோவான் காண்கிறான். இன்றைக்கு நாம் எப்படி ஜீவித்துக் கொண்டிருக்கிறோம்? அந்த பரிசுத்தம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறதா? ஆகாரத்தினால் நம்மை தீட்டுப்படுத்துகிற பிள்ளைகளாக இருக்கிறோமா? அல்லது பெற்றோர்களுக்கு அடங்காமல் நம்மை தீட்டுப்படுத்தி கொண்டிருக்கிறோமா? அல்லது கர்த்தருடைய பரிசுத்த ஓய்வினாலே அற்பமா என்னதை தீட்டுப்படுத்தி கொண்டிருக்கிறோமா? அல்லது விக்கிரகங்களை நாடி தேடி அதை வீட்டில் கொண்டு வச்சுட்டு இதுதான் ஆண்டவன் சொல்லிட்டு ஒரு நடிகனோட படத்தை வச்சுட்டு நம்ம மேன்மை பாராட்டி கொண்டு இருக்கிறோமா? அல்லது அஞ்சனம் பார்க்க குறித்த மந்திரவாதத்தை தேடி போயிட்டு இருக்கிறோமா? நீங்கள் கர்த்தருக்கு அருவருப்பானவர்கள். அல்லேலூயா. நீங்கள் கர்த்தர் அப்படிப்பட்ட நீங்கள் நினை அப்படிப்பட்டவர்கள் என் ஆண்டவருக்கு அருவருப்பானவர்கள். கர்த்தர் சொல்லுகிறார், நான் கர்த்தர். அல்லேலூயா. இந்த வார்த்தை யாருமே பயன்படுத்தினது கிடையாது. அல்லேலூயா. எந்த தெய்வமும் இப்படிப்பட்ட ஒரு வார்த்தையை பயன்படுத்தினது கிடையாது. அல்லேலூயா. ஆண்டவர் நான் கர்த்தர், ஒரு மேன்மை அவருக்கு. நான் கர்த்தர், நான் பரிசுத்தம் உள்ள தேவன், என்னை போல பரிசுத்தமாக. அல்லேலூயா. உற்சாகம் சொல். அல்லேலூயா. இந்த காட்சியை தான் யோவான் பார்க்கிறான். இந்த காட்சியை தான் யோவான் பார்க்கிறான் பிரியமானவர்களே. அதனால தான் பவுல் சபைக்கு எழுதினான். 1 கொரிந்தியர் 1வது அதிகாரம் 2வது வசனத்தில் பவுல் சபைக்கு எழுதா, நீங்களும் நானும் பரிசுத்தவான்களாகும்படி அழைக்கப்பட்டு இருக்கிறோம். அல்லேலூயா. உற்சாகம் சொல்ல. அல்லேலூயா. நீங்களும் நானும் பரிசுத்தவான்களாகும்படி அவரை போல பரிசுத்தவான்கள் ஆகும்படி அழைக்கப்பட்டு இருக்கிறோம். எழுதான் பரிசுத்தவான்கள் படி அழைக்கப்பட்ட தேவ சபைக்கு எழுதுகிறதாவது. சபைக்கு எழுதான். சபை பரிசுத்தவான்படி அழைக்கப்பட்டதான் சபை. ஏனோ தான் என்று சொல்லி வாழ்கிறது சபை இல்லை. எங்க விருப்பப்படி வாழ்கிறது சபை இல்லை. நாங்க செய்யறதான் சட்டங்கிறது சபை இல்லை. எல்லாமே நாங்க தான் மேன்மை பாராட்டுகிற சபை இல்லை. அந்த சபையானது பரிசுத்தவான்களாகும்படி அழைக்கப்பட்டதான் சபை. அல்லேலூயா. அவரே போல பரிசுத்தம் எங்க இருக்கணும்? சபைக்குள்ள இருக்கணும். அவ்வளவு பெரிய ஊழியத்தை செய்து ஓடினவன் சாடினவன், தூங்காம உண்ணாம ஓடினவன் சாடினவன் பவுல் சொல்லுகிறான், மேன்மை பாராட்ட என்கிட்ட ஒண்ணுமே இல்ல, ஒண்ணுமே இல்லப்பா, ஜீரோ. நம்ம சொல்றோம் கிறிஸ்தவ ராஜ்யத்தை கட்டி எழுப்பின பவுல், அவன் சொல்றான் ஒண்ணுமே இல்லப்பா. ஒரு சின்ன ஒரு காரியத்தை எங்களை விட்ட ஒண்ணுமே இல்லை. அவ்வளவு காரியத்தை சாதிச்ச பவுல் சொல்லலாம், மேன்மை பாராட்ட என்கிட்ட ஒண்ணுமே இல்லப்பா, ஒண்ணுமே நான் செய்யலையே. ஏன்னா நம்ம சிலுவையை பார்க்கிறான். சிலுவையை பார்க்க அவருடைய தியாகத்துக்கு முன்னாடி இங்க ஒண்ணுமே இல்ல. ஆண்டோடைய தியாகத்தை பார்க்கிறான், சிலுவையை பார்க்கிறான், ஒண்ணுமே இல்லை. அவர் கொடுத்த ஜீவனை பார்க்கிறான், இங்க ஒண்ணுமே இல்லை. அவர் சிந்தின ரத்தத்தை பார்க்கிறான், இங்க ஒண்ணுமே இல்லை. நம்ம சின்ன நான் இல்லைன்னு சொன்னா எப்போ எல்லாம் என்னாலதான்.
சபை பரிசுத்தவான்களாகும்படி அழைக்கப்பட்டதான் சபை. ஹல்லேலூயா. அது அவருக்கேற்ற பரிசுத்தம் சபையில் இருக்கணும். ஹல்லேலூயா. ஏன்னா சபைக்கு தலை அவரே பரிசுத்தமாக இருக்கணும். நம்ம எப்படி இருக்கணும்? அவருக்கேற்ற பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை. ஹல்லேலூயா. அந்த வாழ்க்கையை வாழும்போது தான் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அந்த வாழ்க்கையை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். 2 நிமிடம் அவருடைய தலை அது தலைமுடி மயிர் பிரியமானவர்களே, அதோடு நிற்கவில்லை. அவருடைய தலைமயிறு குறித்து எழுதும்போது அது உறைந்த மலை போல வெண்மையாக இருந்தது. தலைமயிர் என்று சொல்லும்போது அவர் நீண்ட ஆயுள் உள்ள தேவன் என்று சொல்லி அவன் காண்கிறான். அல்லேலூயா. உற்சாகம் சொல்ல அல்லேலூயா. அவர் நீண்ட ஆயுள் உள்ள தேவன். அவருக்கு முடிவே இல்லை. அவருக்கு ஆரம்பம் இல்லை, முடிவும் இல்லை. இயேசு சொன்னார், மரித்தேன், சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன். அப்போஸ்தலன் பேதுரு சொல்ல, மரணம் அவரை கட்டி வைக்க முடியவில்லை. அல்லேலூயா. உற்சாகம் சொல்ல அல்லேலூயா. அப்போஸ்தலர் 2:24 படிக்கலாம். அப்போஸ்தலர் 2:24 படிக்கலாம். தேவன் அவருடைய மரண உபாதிகளை கட்டி அவிழ்த்து அவரை எழுப்பினால் அவர் மரணத்தினால் கட்டப்பட்டிருக்க கூடாது. மரணம் அவரை கட்டி வைக்க முடியல. அல்லேலூயா. உற்சாகம் சொல்ல அல்லேலூயா. மரணத்தினால் என் ஆண்டவரை கட்டி வைக்க முடியவில்லை. மரண கட்டுகளை உடைத்தெறிந்தார். அதான் சொன்னாரு, மரித்தேன், சதா காலம் உயிரோடு இருக்கிறேன். இனி அவருக்கு மரணம் இல்லை. அல்லேலூயா. நீண்ட ஆயுள்ள இந்த தரிசனத்தை தானியேல் கண்டான். தானியேல் 7வது அதிகாரம் 9வது வசனத்தை படிக்கலாம். தானியேல் 7:9. என் ஆண்டவர் அந்த நீண்ட ஆயுள்ளவன் அவன் தான் எழுதுகிறான். நான் பார்த்து கொண்டிருக்கையில் சிங்காசனம் வைக்கப்பட்டது. நீண்ட ஆயுள்ளவர் வீற்றிருந்தார். அவருடைய வஸ்திரம் உறைந்த மலை போல, அவருடைய சிரசின் மயிர் வெண்மையாகவும் பஞ்சை போல துப்புரவாகவும். இதே தரிசனத்தை தான் போதும். இதே தரிசனம் தானியேல் பார்க்கிறான். இதே தலை சிரசு மயிர் இந்த தரிசனத்தை அவன் பார்க்கிறான். ஆனா தானியேல் பார்க்கும்போது சொல்ல, அவர் நீண்ட ஆயுள்ளவன் என்று எழுதுகிறான். அல்லேலூயா. நீண்ட ஆயுள்ளவரை நான் பார்த்தேன்பா. அவருக்கு முடிவே இல்லை. அவருக்கு முடிவே இல்லை. அந்த பாடல் சொல்லுகிறான், ஆதியும் அந்தமுமானவரே, அல்பாவும் மேலாவும் ஆனவரே. ஆதியும் அந்தமுமானவரே, அல்பாவும் மேலாவும் ஆனவரே. ஆராதனை உமக்கு, ஆராதனையே, ஆராதனை உமக்கு, ஆராதனை, ஆராதனை உமக்கு, ஆராதனை, ஆராதனை உமக்கு, ஆராதனை. சிங்காசனத்தில் வீற்றிருக்க பரிசுத்தரே, பரிசுத்தரே. சிங்காசனத்தில் வீற்றிருக்க பரிசுத்தரே, பரிசுத்தரே. அல்லேலூயா. அவருக்கு முடிவே இல்லை. அல்லேலூயா. அவர் நீண்ட ஆயுள்ளவர். அல்லேலூயா. வெளிப்பாடு 1:18 சொல்லுகிறது, மரித்தேன், இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன். அல்லேலூயா. என் ஆண்டவர் உயிர் தெழுந்த ஆண்டவர். அல்லேலூயா. இன்றைக்கு அவர் ஜீவிக்கிற ஆண்டவர். அல்லேலூயா. அதுதான் அவருடைய பரிசுத்தம். இந்த தரிசனத்தை யோவான் காண்கிறோம். அடுத்து அவருடைய கண்கள் வருகிற நாட்களை தியானிக்கலாம். என்னுடைய கண்களோடு முடிக்க நினைச்சா நமக்கு டைம் போய் கொண்டிருக்கு. யோசித்து பார்க்கணும். இன்னைக்கு நம்ம எப்படி இருக்கிறோம்? அந்த பரிசுத்தம் உள்ள ஆண்டு நம்ம எப்படி பார்க்கிறோம்? நம்ம எப்படி பரிசுத்தமாக இருக்கிறோம்? எவை எல்லாவற்றிலும் நாம் பரிசுத்தமாக இருக்கிறோம்? கர்த்தர் சொன்னார் இல்லையா, இதெல்லாம் விளக்கு விளக்குன்னு சொன்னார்ல, அதை விளக்கி இருக்கிறோமா? அதை நம்ம நடத்திட்டு இருக்கிறோமா? வாயில மட்டும் தான் கர்த்தர் பரிசுத்தம் சொல்லுமா, இல்லை உள்ளத்தில் அவரை பரிசுத்தம் பண்ணி கொள்ளுகிறோமா? யோசித்து பார்க்கணும். ஆரம்பத்தில் சொல்லி சொல்லி பார்த்தா நிறைய கேட்கல. எல்லா வீட்லையும் விற்கிறவங்க இருக்கு. நானும் விட்டேன். ஆண்டவர் நேர் பார்த்துக்க.
பைபிள் சொல்லுது கர்த்தருக்கு அருவருப்பானவர். ஒரு நடிகனுடைய போட்டோ வைத்து தான் இயேசுன்னு நீங்க சொல்லிட்டு இருக்கீங்க. ஒரு நடிகனுடைய போட்டோ வைத்து தான் இயேசுன்னு சொல்லிட்டு இருக்கீங்க. நீங்க கர்த்தர் ஆராதிக்கிற ஒரு நடிகனா வச்சிருக்கீங்க. வீட்டுல ஒரு நடிகனை தெய்வமா வச்சிருக்கீங்க. ஆண்டவர் வெளியே நிற்கிறார், ஒரு நடிகன் வீட்டுல கடவுளா இருக்கிறான். யோசித்து பார்க்க வேண்டும். கர்த்தர் கேட்ட பரிசுத்தம் ஆண்டவர் தெளிவா எழுதுகிற யோவான் அந்த தரிசனம் தான் பார்க்கிறோம். இன்னைக்கு நம்முடைய கண்கள் கர்த்தரை எப்படி பார்க்கிறது? அவருக்கு ஏற்ற பரிசுத்தம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறதா? நீண்ட ஆயுள்ளவன் நமக்காக விற்றிருக்கிறார். அல்லேலூயா. அவர் நமக்கு நீடித்த ஆயுசை தர வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. நீண்ட ஆயுள்ளவன் தான் சொன்னார், உனக்கு நான் நித்திய ஜீவனை தருவேன்னு சொன்னார். அல்லேலூயா. ஒரு விக்கிரகம் என்ன பார்த்து சொல்லல. அல்லேலூயா. நான் தேடின ஒரு மந்திரவாதி என்ன பார்த்து சொல்லல. நான் தேடின பிரியமானவர்களை ஒரு அஞ்சனம் பார்க்க பார்த்து சொல்லல. நீண்ட ஆயுள்ளவன் சொன்னார், உனக்கு நான் நித்திய ஜீவனை தருவேன் என்று சொல்ல. அல்லேலூயா. யான் எப்படி நித்திய ஜீவனாக இருக்கிறான் அதே ஜீவனை உனக்கு தருவேன் என்று வாக்கு கொடுத்தவர் என் ஆண்டவராகிய இயேசு. அல்லேலூயா. அவர் தர வல்லமுள்ள தேவன். ஆனால் அவருக்கு ஏற்ற பரிசுத்தம் நம்முடைய வாழ்க்கையில். நம்முடைய கண்கள் அவர் அப்படித்தான் பார்க்கணும். நம்முடைய கண்கள் அவர் அப்படித்தான் பார்க்கணும். நம்முடைய தரிசனம் அப்படித்தான் இருக்க வேண்டும் பிரியமானவர்கள். அதைத்தான் யோவான் கண்டான். அதே காட்சியை நாமும் காண வேண்டும். அல்லேலூயா. அதே ஆண்டவரை போல பரிசுத்தமாக ஜீவிக்கணும். அப்படி ஜீவிப்போம் என்று சொன்னால் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்க வல்லமுள்ள தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. எனவே அவர் பரிசுத்த கூட்ட நடுவிலே வாசம் பண்ணுகிற தேவன். என் வீட்டில் பரிசுத்தம் தான் கர்த்தரை வீட்டில் வந்து வாசம் பண்ணுவார். என் சபையில பரிசுத்தம் தான் கர்த்தர் என் சபையில் நடுந்து வாசம் பண்ணுவார். எனக்குள்ள பரிசுத்தம் தான் அவர் எனக்குள்ள வந்து வாசம் பண்ணுவார். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை நான் வாழ்வோம் என்று சொன்னால் அதுவே கர்த்தர் விரும்புகிற ஒரு காரியம். அந்த வாழ்க்கை ஆண்டு நமக்கு தரும்படியாக ஆண்டுடைய சமயத்தை அர்ப்பணித்து கிடந்து சொல்லுவோமா? கர்த்தர் அவரை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஜெபம் செய்வோம்.